நாட்டுல பெண் குழந்தைகளோட நலனை பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தான் சுகன்யா சம்ருதி யோஜனா திட்டம், அதாவது செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ்ல கிடைக்குது. இந்த SSY திட்டத்துல எந்த இந்திய குடிமகனுமே தங்களோட 10 வயது அல்லது அதற்கு குறைவான மகளுக்கு இந்த திட்டத்துல முதலீடு செய்ய முடியும். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கான ஒரு வரப்பிரசாதமான திட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சுகன்யா சம்ருதி யோஜனா திட்டத்தோட மிகப்பெரிய பலம் என்னன்னா, நாட்டுல வழங்கப்படுற எல்லா அரசு திட்டங்களை விடவும் இந்த திட்டத்துக்கு தான் அதிகமான வட்டி விகிதம் வழங்கப்படுது. இந்த SSY திட்டத்துல குறைந்தபட்சம் ஒரு நிதியாண்டுக்கு 250 ரூபாயிலிருந்து டெபாசிட் பண்ணலாம். அதிகபட்சம் ஒரு நிதியாண்டுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் டெபாசிட் செய்ய முடியும். SSY கணக்கு வச்சிருக்கவங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 8.2% வட்டி விகிதம் வழங்கப்படுது. இந்த திட்டத்துல வருடம் குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்யறது மூலமா உங்களோட மகளுக்கு 71 லட்சத்துக்கும் அதிகமான தொகையை உங்களால சம்பாதிக்க முடியும். இந்த SSY திட்டத்துல எந்த ஒரு இந்திய குடிமகனுமே தங்களோட மகளுக்கு கணக்க தொடங்கலாம். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா எல்லா போஸ்ட் ஆபீஸ் கிளைகள்லயுமே கணக்க திறக்க முடியும். மொத்தமா 15 ஆண்டுகளுக்கு வருடம் முதலீடு செய்யணும். அதுக்கப்புறமா 6 வருடங்களுக்கு எந்தவித முதலீடுமே செய்யாம கூட்டு வட்டி மூலமா வட்டி வருமானம் வழங்கப்படுது. இந்த திட்டத்துல முதிர்வு காலம் 21 ஆண்டுகள். குழந்தை பிறந்தவுடனே முதலீடு செய்யற ஒருத்தர் தங்களோட குழந்தைக்கு 21 வயதாகும் போது தொகையை முழுமையா பெற்றுக்கொள்ற வகையில இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனா முதலீடு செய்ய வேண்டிய காலம் பாத்தீங்கன்னா 15 ஆண்டுகள். இது ஒரு நீண்ட கால சேமிப்பு திட்டம். இந்த SSY திட்டம் மூலமா எப்படி 71 லட்சத்தை பெறலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த SSY திட்டத்துல ஒரு நிதியாண்டுக்கு 1.5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற அதிகபட்ச டெபாசிட் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா 71 லட்சம் ரூபாயை உங்களால பெற முடியும். தொடர்ந்து 15 ஆண்டுகளுக்கு 1.5 லட்சம் அப்படிங்கிற விகிதத்துல டெபாசிட் செஞ்சீங்க அப்படின்னா 22,50,000 ரூபாயை நீங்க டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. இந்த திட்டம் முதிர்வடையும் போது 71,82,119 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். இதுல வட்டியா மட்டுமே 49,32,139 ரூபாய் கிடைக்கும். இதுக்கு முற்றிலுமே வரி விலக்கு வழங்கப்படுது. ஒவ்வொரு நிதியாண்டோட ஏப்ரல் 5ஆம் தேதிக்குள்ள தொகையை டெபாசிட் செய்யணும். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா உங்களோட பெண் குழந்தைக்கு ஒரு வரப்பிரசாதமான திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதே போல மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.